ஹே மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னா சுண்டைக்காய் குழம்பு வைக்கலாம். இது நானாகவே க்ரியேட் பண்ண ரெசிபி. இந்த சுண்டைக்காய் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். இப்போது பாருங்களேன், இங்கே வந்து நான் ரொம்ப நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்தில் எல்லாமே வந்து நாட்டு மருத்துவமாக எல்லாமே மரத்தில் காய்ச்சதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுவாங்க. பட் இப்போது எல்லாமே கேப்சூலாக எடுத்துக்கிறாங்க, டேப்லெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தா நேச்சுரலாக எடுத்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நம்ம பாட்டி காலத்துலேருந்து இந்த காய் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும், பட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது என்னென்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்கும்னா, கிளியர் ப்ளோட்டிங், கேஸ் ஆகும், டைஜஷன் கிளியர் பண்ணும். இது வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா டைஜஷன், ஸ்டொமக் எல்லாமே இப்படி கிளியர் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து சாப்பிட்டா பசி வந்து ரொம்ப நிறைய எடுக்கும். கோல்டு, காஃப் அந்த மாதிரி யாருக்காச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா இது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இது குழம்புலையும் ஆட் பண்ணுவாங்க, வத்தல் யூஸ் பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க, ரசம் அந்த மாதிரி நிறைய டிஷ் இதை வச்சு பண்ணுவாங்க. இந்த கேபேஜ் வந்து நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆகுது. நானும் அதை யூஸ் பண்ணணும், ஏதாச்சும் சமைக்கணும்னு பார்க்குறேன். அது வந்து அந்த டைம் கிடைக்கல. பிகாஸ் அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்குமா, இது இருக்கிறதே நான் மறந்துட்டேன். நானும் பெரிய நைஃப்லாம் வச்சு கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், கட் பண்ண முடியல. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக ஏதோ பண்ணி எல்லாம் கட் பண்ணி ஒன்று ஒன்றா வெளில வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்படியோ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக பொரியல் மாதிரி பண்ணிடலாம். நான் குக் பண்ணும்போது வாய்ஸ் அவுட் கொடுக்கட்டுமா, இல்லை இந்த மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி போடட்டுமா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் புளிக்குழம்பு செஞ்சேன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த புளிக்குழம்புல வந்து சுண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம், அவரைக்காய் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கடைசி ஃபைனலில் சாட்டர்டே மதியம். அது என்ன பண்ணான்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நானாகவே மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ண டிஷ் இது. பட் இது நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்துருந்துச்சு, நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது பேனில் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் இருக்கும்ல, வெந்தயம், ஜீரகம் அது எல்லாமே நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா கருவேப்பில்லை போடணும். இந்த கருவேப்பில்லை வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு பறித்து அதை ட்ரை பண்ணி அது பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் இங்கெல்லாம் வந்து கருவேப்பில்லையே ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அந்த ஒரு ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி அதை போடணும். ஒரு பிக் சைஸ் ஆனியன் கட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்கும் போட்டுட்டு அது ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகி அந்த ஸ்மெல் வரும். அந்த கார்லிக் வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லாமே அதில் போடணும். நல்லா வதக்கி விடணும். இது ஆக்சுவலாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம சால்ட்டு ஆட் பண்ணினோம்னா ஆனியன் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். வெந்து அந்த ப்ரௌனிஷும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரை ஆகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா சுண்டைக்காய் வந்து சுண்டைக்காய், அவரைக்காய் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள். நல்லா கிண்டி விடுங்க. ஃபுல்லாக எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆனியன், கார்லிக் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. அப்புறம் நான் தனியாக முன்னாடி புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அதை அப்படியே எடுத்து இதில் வந்து ஊற்றிடுங்க. இந்த புளி எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்களா, அது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கொதி வரும். கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி அதை இறக்கி வச்சிட்டோம்னா அந்த வாசனையிலே சரியான ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த வின்டருக்கு அதை கேபேஜ் பொரியலோடு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்படி தான் எங்கள் சாட்டர்டே போச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.